துரியோதன சரித்திரம். துரியோதன சரித்திரம். துரியோதன சரித்திரம் இதுவரை நடந்தது. காந்தார நாட்டுக்கு பீஷ்மர் செல்ல போவதில்லையாம். வேறு யாரையோ தான் தூதராக அனுப்ப உள்ளாராம். பீஷ்மர் செல்லவில்லை என்றால் நானே செல்வேன். சௌபாலனாகிய சகுனியிடம் நானே பேசுவேன். அந்தப்புற சேடிகள் சொல்லும் ஆலோசனைகள் படி நாடாள முடியாது அரசு. சகுனியும் அதை அறிந்திருப்பார். தாங்களோ இன்று இந்த அரசின் எந்த பொறுப்பிலும் இல்லை. தங்கள் சொல்லுக்கு அரசு மதிப்பு என ஏதும் இல்லை அரசு. துரியோதன சரித்திரம் இனி. அரசருக்கே உரிய தனித்த ஆதுர சாலையில் உடம்பெங்கும் தைல பூச்சுடன் திருதராஷ்டிரன் படுத்திருந்தான். விதுரன் உள்ளே வந்து அமைதியாக தலை வணங்கினான். ஒலிகளையும் வாசனையையும் கொண்டே வந்திருப்பவர்களை புரிந்து கொள்ள திருதராஷ்டிரனால் முடியும். மெல்லிய உருமல் மூலம் விதுரனை அவன் வரவேற்றான். அரசே, தங்கள் உடல் நலம் பற்றி. வா விதுரா, வா. உனக்கு எதுவும் தெரியாதானே? பிதாமகர் என்னை கொல்ல மாட்டார் என்றும் அடி எதுவும் விழாது என்று உனக்கு தெரியும் என்ன? இல்லை அரசே, நான். நிறுத்து. சற்று தாமதமாகும் என்றாலும் என்னாலும் சில உண்மைகளை உணர முடியும். நான் நேற்று என் அன்னை சொன்ன போது நம்பவில்லை. ஆனால் இன்று பகல் முழுக்க சிந்தனை செய்த போது மெதுவாக என் மனம் திறந்தது. வீரர்கள் மூலம் பீஷ்ம பிதாமகரின் பழைய போர்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவர் பால்ஹீகரிடம் போரிட்டிருக்கிறார். அவர் பலஹாஸ்வரிடம் கூட போரிட்டிருக்கிறார். என்னதான் வலிமை இருந்தாலும் எந்த போர் பயிற்சியும் இல்லாத என்னை அவரால் எளிதில் வெல்ல முடியும் என்று உனக்கு தெரியாமல் இருக்காது. ஆம், தெரியும், நன்றாகவே தெரியும். இருந்தாலும் இந்த போரை நான் வேறொரு திட்டத்துக்காகத்தான் அணுகினேன். அரசே, பீஷ்ம பிதாமகர் சென்ற 18 வருடங்களாக இந்த நகரில் இல்லை. அவரை இன்றுள்ள தலைமுறையினர் அறிந்திருக்க மாட்டார்கள். அவருக்கு இந்த நகர் மீது உள்ள உரிமை என்னவென்று எவருக்கும் தெரியாது. இன்று கூட அவருக்கென்று ஒரு கொடி கூட இல்லை. கங்கர்களின் மீன் கொடியே அவருக்கும் இருக்கிறது. அஸ்தினாபுரியுடன் அவருக்கு இன்று எந்த உறவும் இல்லை. ஆம், இதற்கும் நான் தோல்வி அடைந்ததற்கும் என்ன தொடர்பு? தொடர்பு உள்ளது அரசே, தொடர்பு உள்ளது. பீஷ்மர் உங்களை மல்யுத்தத்தில் வென்றதால் விவாத சந்திரத்தின் விதிப்படி அவரே இப்போதைய அஸ்தினாபுரியின் ராஜா. ஆனால் எக்காரணம் கொண்டும் மணிமுடியை நான் அணிய மாட்டேன் என்று சத்தியவதியிடம் பீஷ்மர் சபதம் எடுத்திருக்கிறார். எனவே அவர் இந்த ராஜ பொறுப்பை ஏற்க மாட்டார். எனவே இந்த ராஜ பொறுப்பை வேறு யாராவது ஒருவரிடம் பீஷ்மர் கையளிக்க வேண்டும். இதுதான் விதி. எனவே அடுத்ததாக இருப்பது நீங்கள். உங்களுக்குத்தான் ராஜ பொறுப்பு வந்தாக வேண்டும். எனவே நீங்கள் மன்னனாக வேண்டுமாக இருந்தால் அது பீஷ்மரின் உதவி இருந்தால் மட்டும்தான் முடியும். இனி நாம் செய்ய வேண்டியதை எல்லாம் பீஷ்மரை நம் பக்கம் இழுக்க வேண்டும். அப்படி இழுத்தால் பீஷ்மர் உங்களுக்கு மணிமுடியை தந்து விடுவார். அதற்கு பின் பாண்டுவோ அல்லது வெளியேற்றவனுக்கு எப்படி நாட்டு பொறுப்பு வழங்கினீர்கள் என்றோ யாராலும் கேள்விகளை கேட்க முடியாது. அப்படி பீஷ்மர் உங்களுக்கு ராஜ பொறுப்பை தருகின்ற போது அதை எதிர்ப்பவர் பீஷ்மரோடு மல்யுத்தம் புரிந்தே ஆக வேண்டும். அப்படி மல்யுத்தம் புரிந்து பீஷ்மரை தோற்கடித்தால் மட்டும்தான் அந்த ராஜ பொறுப்பு அவனுக்கு செல்லும்.
ஆனால் நடந்து முடிந்த மற்போரை பார்த்தவர்கள் பீஷ்மரோடு போர் புரிய கனவில் கூட சிந்தித்திருக்க மாட்டார்கள். ஆனால் பாண்டுவிற்கு அவர் அரசை அளித்தால் நான் என்ன செய்ய முடியும்? மூத்தவர் நீங்கள் இருக்க பீஷ்மர் ஒருபோதும் ராஜ கிரீடத்தை இளையவருக்கு வழங்க மாட்டார். என்னால் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவற்றையெல்லாம் கேட்கும் போது என் தலை பாறை போல கனக்கின்றது. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நான் உங்களுக்காக பேசுகிறேன். பீஷ்ம பிதாமகரின் ஆசையுடன் தாங்கள் அரியணை ஏற வேண்டும். காந்தார இளவரசியையும் அடைய வேண்டும். அதற்கு என்ன தேவையோ அதை நான் கண்டிப்பாக செய்வேன். இப்போதே நான் பீஷ்ம பிதாமகரை காணப் போகிறேன். எனக்கு விடைதாருங்கள். திருதராஷ்டிரனிடமிருந்து விடைபெற்ற விதுரன் பீஷ்மரை சந்திப்பதா வேண்டாமா என்ற ஐயத்துடன் ரதத்தில் ஏறினான். ஆனால் அவனால் அவரை சந்திக்காமல் இருக்க முடியாது என அவனே உணர்ந்தான். அவன் ஈடுபடும் முதல் அரசியல் மதிவினை இது. அவனை விட வல்லமை வாய்ந்த இருவர் அதை ஆடுகிறார்கள். அதில் அவன் ஈடுபடாமல் இருக்க முடியாது. ரதம் சென்ற வழியெல்லாம் பீஷ்மரிடம் பேச வேண்டிய சொற்களை எண்ணியவாறே விதுரன் சென்றார். காந்தாரத்துக்கு மனம் பேச பீஷ்மரே செல்லவில்லை என்பது உண்மையான செய்தி என்பதை அவன் முந்தைய நாளே உறுதிப்படுத்தியிருந்தான். அப்படியென்றால் காந்தாரத்துடனான மன உறவு அவருக்கு உடன்பாடு இல்லை என்றுதான் பொருள். அவரது மனநிலையை அவனால் கணிக்க முடிந்தது. ஆனால் அதை அவர் எப்படி செயலாக ஆக்கப் போகிறார் என்றுதான் புரியவில்லை. பீஷ்மரை விதுரன் தெரிந்திருந்தான், ஆனால் அறிந்திருக்கவில்லை. பீஷ்மரின் உபசாலையில் பீஷ்மருக்காக காத்திருந்தான் விதுரன். பிதாமகர் பீஷ்மரின் உபசாலை மிக எளிமையாக இருக்கிறது. எந்த நேர்த்தியும் இல்லாத மரப்பொருட்கள், மூலையில் மடங்கி போன வாட்கள். பீஷ்மர் ஒரு துறவியின் வாழ்க்கையைத்தான் வாழ்கிறார் என்பதை அவரின் இந்த உபசாலையே காட்டிக் கொடுக்கிறது. எந்த மனிதனுக்கும் ஒரு மோகம் உண்டு. செல்வத்தில், பெண்ணில், கலையில், அதிகாரத்தில், அகங்காரத்தில். ஆனால் பிதாமகருக்கு இதில் எதிலும் மோகம் இல்லை. அவர் அஸ்தினாபுரியின் பிதாமகராக கூட இருக்கலாம். ஆனால் அது வெறும் ஓடு மட்டும்தான். அவர் அந்த ஓட்டை தாங்கும் வெறும் ஆமையாகவே வாழ்கிறார். இவ்வாறு விதுரன் தனக்குள் பேசிக் கொண்டிருக்கும் நேரம் உடம்பில் வியர்வை வழிய சால்வையால் துடைத்தபடி பீஷ்மர் வருகை தந்தார். துரியோதன சரித்திரம் இடைவெளிக்கு பின் தொடரும். துரியோதன சரித்திரம் தொடர்கிறது. பீஷ்மரை காண விதுரன் காத்திருந்தான். தங்களை சந்திக்கும் பேறு மீண்டும் எனக்கு கிடைத்திருக்கிறது. உன் வருகையினை எதிர்பார்த்தேன். நீ விளையாடும் முதல் அரசியல் விளையாட்டு. உன்னால் எங்கும் அமர முடியாது. நீ அம்பாளிகையையும் அம்பிகையையும் சந்தித்திருப்பாய். ஆனால் பேரரசியை நீ சந்தித்திருக்கவே மாட்டாய். ஏனென்றால் இதை நீயே முடிக்க விரும்புகிறாய். பிதாமகர் இதை ஊகித்தது எனக்கு வியப்பளிக்கவில்லை. அதைவிட நேரடியாக என்னிடம் சொன்னது நான் எதிர்பார்த்ததுதான். பிதாமகரே, நான் தங்களிடம் என் தமையனின் தூதனாக இப்போது வந்திருக்கிறேன். அவர் காந்தார நாட்டு இளவரசியை மணப்பதில் ஈடுபாடோடு இருக்கிறார்.
தங்களைப் போல நானும் நேரடியாக பேச விரும்புகிறேன். தாங்கள் காந்தார நாட்டுக்கு செல்லப் போவது இல்லை என்றும் தூதுவனை அனுப்பவிருக்கின்றீர்கள் என்றும் அண்ணனுக்கு செய்தி சென்றிருக்கிறது. அதில் மந்தனம் ஏதுமில்லை. நாளை காலை என் தூதன் காந்தாரத்துக்கு செல்ல இருக்கிறான். ஆனால் தாங்கள் நேரடியாக சென்று காந்தார மன்னனிடம் பேசவில்லை என்றால் தூது பலிக்காதே. இதை அனைவரும் அறிவார்கள். பேரரசிக்கும் வேறொருவர் இதை சொல்லி அறிய வேண்டியதும் இல்லை. அன்னை அதை அறியட்டும் என்றுதான் என் தூதனை நான் அனுப்புகிறேன். இந்த மனம் நிகழ்வதை நான் விரும்பவில்லை. ஆனால் இரு நாடுகளுக்கும் இந்த மன உறவு நல்லது. தாங்கள் அறிந்திருப்பீர்கள், சென்ற 50 ஆண்டுகளாக அஸ்தினாபுரியின் வரிச்செல்வத்தில் வளர்ச்சி இல்லை என்று. அதை நான் நேற்று பேரரசி பேசும்போதே உயிர்த்தறிந்தேன். நீயும் உன் அமைச்சர் குழுவும் தான் அவருக்கு இந்த எண்ணத்தை அளித்திருப்பீர்கள் என நான் உணர்ந்தேன். இப்படையெடுப்பில் தன் வஞ்சங்களை தீர்த்துக் கொள்ள திட்டமிடுகிறார் சத்தியவதி. அதை நான் அனுமதிக்க முடியாது. பாரதத்தில் போரை கொண்டு வர நான் விடமாட்டேன். துரியோதன சரித்திரம் அடுத்த வாரம் தொடரும்.